ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபாரன் நீங்கள் பார்த்து மாஸ்டர் டெக்னிக் சேனல். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடியை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ நிறைய பேர் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இதை பற்றி பேசாமல் இருக்கவும் மாட்டாங்க சாட் ஜிபிடியை பற்றி. ஸோ நானும் இந்த வீடியோவில் சாட் ஜிபிடியை எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணலாம், இதோட ஃபுல் ஃப்ளெஜான எல்லா யூசேஜும் நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படி தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடியை பற்றி கேள்விப்பட்டிருப்பாங்க, ஆனால் இன்னி வரைக்கும் அவங்க யூஸே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ நானே பார்த்தீங்கன்னா இதை பற்றி நிறைய பேர் பேச்சுவார்த்தை தான் போயிட்டு இருந்தது. நான் யூஸே பண்ணதில்லை. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் தான் நான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் சாட் ஜிபிடியே. ஸோ இது யூஸ் பண்ண அப்புறமா நிறையவே எனக்கு ஈஸியாக இன்ஃபர்மேஷன்ஸ் இதில் கிடைக்கிது. ஸோ நான் வெளியே நிறைய இடத்துல கூகுளில் சர்ச் பண்ணுறப்பால இதில் போட்டு நான் அதுக்கான சொல்யூஷன்ஸை ஈஸியாக எடுத்துடுறேன். ஸோ இந்த வீடியோ பண்ணுற மெயின் பர்பஸே பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோஸ் நிறைய இப்போ டெவலப்பர்ஸ்க்காக நிறைய வீடியோஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் ரிலேட்டட், ஐடி ரிலேட்டட் வீடியோஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ஸ்டடி பர்பஸ்க்கு கூட இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் நிறைய கம்பெனிஸில் நிறைய டெவலப்பர்ஸ் கூட சாட் ஜிபிடி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அவங்களோட டவுட் கிளியரன்ஸ்க்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டவுட் இருக்குது, நம்ம கோடிங்கில் ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா நம்ம ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ அப்படி கூகுளில் நிறைய கிட்டப்பில் நிறைய கமெண்ட்ஸில் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ ஸ்டாக்கில் தான் மேக்ஸிமம் டெவலப்பர்ஸ் இது சொல்யூஷன்ஸ் நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மாறணும் இல்லையா. இப்போது சாட் ஜிபிடியில் நிறைய டெவலப்பர்ஸ் அவங்களோட டவுட்டை அதை போஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதில் மேக்ஸிமம் நிறைய சொல்யூஷன்ஸ் அது கொடுக்குது ஏஐ மூலிமா. ஸோ இந்த சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி நிறைய டெவலப்பர்ஸ் அவங்களோட ப்ராப்ளம்ஸை போடுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அதோட சொல்யூஷன்ஸை ஓரளவு மேட்ச் ஆகி கரெக்டாக தான் இருக்குது. பட் அதிகமாக ஒரு பெரிய லெவல் ப்ராப்ளமாக அது சால்வ் பண்ண முடியாது. அது ஒரு பிகினர் லெவலு, இன்டர்மீடியட் லெவலில் வரைக்கும் சால்வ் பண்ணுது. அது வரைக்கும் ரொம்ப நல்ல விஷயம். ஸோ கோடிங் இல்லாமல் கூட நிறைய விஷயங்கள் நம்ம சாட் ஜிபிடியில் பண்ண முடியும். நிறைய பேர் என்ன அப்படின்னா சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி நிறைய சைடு இன்கமில் கூட ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் அப்படின்னா நம்ம வெப்சைட்டில் நிறைய பேர் இந்த ஆர்டிகல்ஸ் எழுதுவாங்க. இந்த ஆர்டிகல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் இருப்பாங்க. அந்த கண்டென்ட் கிரியேட்டர் நம்ம ஒரு டாபிக் கொடுத்தோம் அப்படின்னா அந்த டாபிக் ஏற்ற மாதிரி ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணி வெப்சைட்டில் நம்ம போடுவோம் அந்த கண்டென்ட் எல்லாமே. ஆனால் இப்போ நம்ம இந்த சாட் ஜிபிடியில் ஒரு டாபிக் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி எனக்கு ஒரு ஆர்டிகல் ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு கமெண்ட் கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த டாபிக் ஏற்ற மாதிரி மொத்த கண்டென்ட்டை அதுவே டைப் பண்ணி கொடுத்தது நம்ம ஜஸ்ட் ட்ராக் பண்ணி காப்பி பண்ணி நம்ம வெப்சைட்டில் போட்டுக்கலாம். அது மட்டும் கிடையாது. இப்போ எக்ஸாம்பிள் என்னோட யூடியூப் டெஸ்கிரிப்ஷனே பாருங்களேன். மேக்ஸிமம் என்னோட பழைய வீடியோஸில் நான் டெஸ்கிரிப்ஷனில் போட மாட்டேன், ஏன்னா யார் உட்காந்து டைப் பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி. ப்ராடக்ட் எதாவது ரிவ்யூ பண்ணேன்னா அந்த ப்ராடக்டோட லிங்க் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். அந்த ப்ராடக்ட் பற்றி ஒரு டீட்டெயிலே இருக்காது. ஆனால் இப்போ இதுதான் என்னோடய டாப்பிக்கு, இதை தான் நான் ஒரு யூடியூப் வீடியோ பண்ண போகிறேன், எனக்கு இந்த ஒரு டிஸ்கிரிப்ஷன் ரெடி பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி நான் சாட் ஜிபிடியில் போயிட்டு ஒரு டைப் பண்ணேன் அப்படின்னா கம்ப்ளீட்டாக அந்த டாபிக் ஏற்ற மாதிரி ஒரு டெஸ்கிரிப்ஷன் அதுவே டைப் பண்ணி எனக்கு கொடுத்துருது. நான் ஜஸ்ட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிப்பேன். ஏதாவது மைனர் கரெக்ஷன்ஸ் இருந்தால் மட்டும் அதை நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போட்டேன் அப்படின்னா என்னோடய வேலை முடிஞ்சிச்சு. அது மட்டும் கிடையாது. லிங்க்டின்ல ஒரு அபவுட் பேஜோ இல்லை ரெஸ்யூமேக்கு ஏதாவது ஐடியாவோ அதிலே ரெஸ்யூமே கூட பில்ட் பண்ணுறாங்க நிறைய பேர் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சாட் ஜிபிடியில் நம்மளால் பண்ண முடியுது. கோடிங்னு மட்டும் கிடையாது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இதுலேயே அந்த இப்போ நான் எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா ஆர்டிக்கல் அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி நிறைய கண்டென்ட் இதில் போட்டு அதுலேருந்து எடுத்து ஒரு வீடியோ மாதிரியும் கிரியேட் பண்ணி யூடியூப்பில் போட்டு இந்த மாதிரியும் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய விதத்தில் சாட் ஜிபிடி இப்போதைக்கு நிறைய பேருக்கு யூஸ் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஒரு பேசிக் யூஸ்க்கு இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு நார்மல் ஆர்டினரி பர்சன் நான் சைன்அப் பண்ணி சாட் ஜிபிடியில் ஒன்றும் பண்ண முடியாது. நார்மலாக சேட் பண்ணோம் அப்படின்னா கூட அது ஒரு சேட்டிங் அப்ளிகேஷன் தான், பட் நார்மல் சேட்டுக்கு கிடையாது. பட் இந்த தவிர நிறைய ஏஐ பேஸ் இதில் கொடுத்துருக்கனால இந்த டூலை வச்சு நம்ம எப்படிலாம் ப்ராஃபிட் பார்க்க முடியும் அப்படி தான் நம்ம பார்க்கணும். அது ஒர்க் விஷயத்தில் இருந்தாலும் சரி. இப்போ இந்த மாதிரி சைடு இன்கம் நிறைய பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு பீட்டா வெர்ஷன் மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க சாட் ஜிபிடி. இப்போ சாட் ஜிபிடி 4 வரைக்கும் லான்ச் ஆயிடுச்சு. இதில் இவங்க பே பண்ணுற மாதிரியும் ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க, ப்ரீமியம் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் இதை விட இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக நமக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்குமா. இது இப்போதைக்கு பேசிக் லெவலில் ஃப்ரண்ட்டில் ஃப்ரீயாக இருக்குது.
பின்னாடி வந்து பே பண்ணுற ப்ரீமியம் ஆப்ஷனும் இருக்குது. பட் இது எத்தனை நாளைக்கு ஃப்ரீ இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. இது பின்னாடி வரைக்குமோ ஃபியூச்சரில் ஃப்ரீயாக கொடுப்பாங்களா, ப்ரீமியம் ஒன்று ஃப்ரீ வெர்ஷன் ஒன்று அப்படின்னா வந்து தெரியல. ஸோ இருக்கிற வரைக்கும் இந்த ஃபீச்சரை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும், இந்த ஏஐ டூல் சேட் அப்ளிகேஷனு. ஸோ நீங்கள் ஒரு ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணுறீங்க, கோடிங் ஆஸ்பெக்ட்லையும் சரி, எது இருந்தாலும் வந்து உங்களோட கொஷின்ஸ் எல்லாத்தையும் வந்து சாட் ஜிபிடியை வந்து உங்களுக்கு ஹேண்டில் பண்ணி ஒரு சொல்யூஷன் கொடுக்கும். ஸோ அதில் உங்களுக்கு வந்து அந்த ஆன்சர் சாட்டிஸ்ஃபையாக இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா மைனர் சேஞ்சஸ் எதாவது பண்ணவங்க நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ செம்மையாக இருக்குது. இது வந்து வெறும் ஒர்க் பண்ணுறவங்க மட்டும் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் சரி, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் சரி, யார் வேணாமல் யூஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு எஸ்ஏ எழுதணும் அப்படின்னா வந்து ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அசைன்மெண்ட்டோட டாப்பிக்கை போட்டோமா மொத்தமாக அதுலேருந்தே நீங்கள் கண்டென்ட் எடுத்துலாம். ஒரு எஸ்ஏ எழுதணுமா, அந்த டாப்பிக்கை நீங்கள் போட்டிங்களா, ஒரு எஸ்ஏ கிரியேட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி போட்டாலே வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே அதுவே கிரியேட் பண்ணி கொடுது. இதில் சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னென்னா, நான் வந்து சும்மா டம்மிக்கு வந்து ஒரு கமெண்ட் போட்டேன். என்ன அப்படின்னா, ஒரு எஸ்ஏவோட டாபிக் கொடுத்து தமிழில் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆட்டோமேட்டிக்காக தமிழ்லேயே எனக்கு எஸ்ஏ ரெடி பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழும் சப்போர்ட் பண்ணுது லாங்குவேஜ். அடுத்த ஸ்டெப்பு வந்து இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா OpenAI கம்பெனி தான் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க சாட் ஜிபிடி. ஸோ இதோட பெரிய இன்வெஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் தான். ஸோ மைக்ரோசாஃப்ட் வந்து உஷாராக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்களோட பிங் சர்ச் இன்ஜினில் வந்து இதை இன்டெகிரேட் பண்ணி சாட் ஜிபிடியை இப்போது இன்டெகிரேட் பண்ணனால பிங்கோட இது வந்து நிறைய பேர் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுவும் இல்லாமல் மைக்ரோசாஃப்ட் எட்ஜில் வந்து இது உங்களுக்கு இன்பில்டாக கொடுக்குறதுனால எல்லாருமே வந்து இப்போது பிங் சைடும் வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் மைக்ரோசாஃப்ட் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, MS ஆஃபீஸில் வேர்டு, பவர் பாயிண்ட், எக்ஸல் இருக்கு இல்லையா, இதில் கூட வந்து இந்த சாட் ஜிபிடியை வந்து இன்டெகிரேட் பண்ண போகிறதா அப்படின்னு சொல்லி வந்து கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட கூகுள் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமாக வந்து பயந்து இவங்க டக்குன்னு வந்து ஒரு வேலை பண்ணிகிட்ருக்காங்க. அது என்ன அப்படின்னா, சாட் ஜிபிடிக்கு ஆப்போசிட்டாக வந்து பாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க, BARD. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் எப்படி சாட் ஜிபிடி இருக்கோ இதே மாதிரி வந்து இவங்க ட்ரை பண்ணுறாங்க AI பேஸ்ட் சாட் அப்ளிகேஷன். பட் வந்து இப்போ வரைக்கும் வந்து அந்த அளவு அக்யூரேசி வந்து இல்லை சாட் ஜிபிடி மாதிரி. ஸோ நான் வந்து பார்த்தேன், நம்ம கண்ட்ரியில் இன்னும் சப்போர்ட் ஆகலை அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்தது ஒரு 2 வீக் பிஃபோரு. இப்போ வந்து இந்தியாவில் கூட வந்து இந்த பாடு வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய யூடியூபர்ஸ் இதை பேஸ் பண்ணி சாட் ஜிபிடியும் வந்து கூகுளோட AI டூலை வச்சு வந்து பண்ணும்போது நிறைய விஷயங்கள் வந்து இன்னும் தப்பாக தான் வந்து சொல்லிகிட்டு இருக்கு கூகுளோட பாட். ஸோ இது வந்து கோடிங் ஆஸ்பெக்டில் கூட வந்து இன்னும் இதால் ஸ்டில் லேர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து மெசேஜ் வருது அந்த சேட்டிங் அப்ளிகேஷனில். ஸோ இப்போ ஃப்யூச்சரில் தான் நமக்கு தெரியும், இன்னும் ஒரு 2-3 மந்த்ஸில் எப்படி கூகுள் வந்து காம்படிட் பண்ணுவாங்களா இந்த OpenAIயோட சேட் அப்ளிகேஷனை அப்படின்னு சொல்லி விரைந்து தான் பார்க்கணும். பட் இருக்கிற வரைக்கும் வந்து நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லாக வந்து நம்ம இதை எடுத்துக்கணும். ஸோ ஃப்ரீயாக இருக்கும்போது வந்து இதோட ஃபுல் ஃப்ளெட்ஜ் அப்ளிகேஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சாட் ஜிபிடி இப்போதைக்கு ஜஸ்ட் நீங்கள் ஒரு இமெயிலை வச்சு சைன் அப் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் லேர்னிங் பர்பஸ்க்கு வந்து அதிகமாக வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். என்னோட ரெக்வஸ்ட், நீங்கள் வந்து லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இப்போ ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பரில் நான் இதில் பண்ணுறேன் அப்படின்னா நான் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரிலாம் லேர்ன் பண்ணுங்கள், ரோட் மேப்லாம் வந்து போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் லேர்னிங் பர்பஸ்க்கு ஜாவாஸ்கிரிப்டோ, HTML, CSSஓ நீங்கள் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா வந்து சாட் ஜிபிடியில் ஜஸ்ட்டு அந்த டவுட் அப்படியே போட்டிங்க அப்படின்னா அதோட சொல்யூஷன் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு அதிலே கிடைச்சிரும். அப்படி இல்லைனா கூட வந்து அதோட ரெஃபரன்ஸை வந்து நீங்கள் எடுத்து ஓரளவு நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா வந்து நம்ம தனியாக உட்காந்து HTML, CSS எழுதி ஒரு ஸ்டைல் எழுதி ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டைம் எடுக்கும், ஒரு 1/2 hourலேருந்து 1 hour. அதே ஒரு சிம்பிளாக ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் எனக்கு வேணும் HTML, CSS யூஸ் பண்ணி ஒரு ஆக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி அப்படின்னா வந்து ஜஸ்ட்டு ஒரு கமெண்ட் போட்டோம் அப்படின்னா அதுவே எல்லா கோடுமே வந்து கொடுத்துருது HTML, CSS. ஸோ ஆன்லைன் எடிட்டரில் அது ஜஸ்ட்டு காப்பி பேஸ்ட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு வந்து அது மொத்த ஃபார்மும் வந்து வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்து AI பேஸ் பண்ணி இவ்வளோ பண்ணுறது வந்து நல்ல விஷயந்தான். பட் இதில் அஃபெக்ட் ஆக போகிறது என்னமோ வந்து இந்த மாதிரி இப்போது கண்டென்ட் ரைட்டரு, இந்த டீச்சிங் பண்ணுறவங்க, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆகிற மாதிரியும் இது வந்து உங்களுக்கு வேலை பார்த்து கொடுக்குது. இப்போ கண்டென்ட் ரைட்டரோட மெயின் வேலையே ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணுறதா ஒரு டாப்பிக்கை கொடுத்து, ஸோ இப்போது இதில் வந்து ஒரு நார்மலான ஆள் டக்குன்னு ஒரு டாபிக் போட்டு கண்டென்ட் ரெடி ஆகி நமக்கு கிடச்சிருது சாட் ஜிபிடியில். ஸோ இதில் வந்து வேலை பாதிப்புகளும் வந்து இருக்குது. ஸோ அதுக்காக வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது இல்லையா. இப்போது நம்ம ஆஸ் யூஷுவல் வந்து ஒரு ஃப்ரீ வெர்ஷன் கிடைக்கும் போது ஒரு நார்மல் யூஸர் என்ன நினைப்பான்னா, அவன் போயிட்டு அதில் போய்ட்டு டக்குன்னு போட்டு ஒரு
லிஸ்ட் ஆஃப் டெக்ஸ்ட்டை வந்து எடுத்து அவன் இதில் யூஸ் பண்ண தான் பார்ப்பான். ஸோ நல்ல விஷயமும் இருக்குது, இதில் கெட்ட விஷயமும் இருக்குது. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, ஃப்யூச்சரில் இது இன்னும் இன்க்ரீஸ் ஆக இதோட வெர்ஷன்ஸ் வந்து ChatGPTயோடது நிறைய பேருக்கு வேலை வந்து குறைபாடாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு வந்து உண்மையாக போகுது அப்படின்னு சொல்லி தெரியல எனக்கு. அது வந்து விரைந்து நம்ம ஃபியூச்சரில் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வேணால் லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லி ChatGPTயை பற்றி வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.